ஹாய் பே ஃபேமிலிஸ் கைஸ்லாம் வேண்டாம். ஹலோ பே ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். என் பர்த்டேக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். சார் நம்ம சரத் ப்ரோ வந்து 7th இயரில் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கொடுத்துருவோம். வாழ்த்துக்கள் சரத் ப்ரோ, சரத் தம்பி. இன்னும் மேன்மையாக மேலும் மேலும் நீங்கள் வளரணும். உங்கள் ப்ரொஃபஷ்னலில் இன்னும் நீங்கள் நிறைய சக்ஸஸ் நீங்கள் பார்க்கணும். அதே இந்த கோஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும். பிக் ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு எப்பயுமே நீங்கள் பே வீடியோஸ் கொடுத்துட்டே இருங்க. பே ஃபேமிலிஸ் எல்லாருமே நாங்கள் ரசித்து பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட் சரத் தம்பி. கீப் ராக்கிங் சரத் தம்பி. ஜாலியாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் கங்க்ராச்சுலேஷன், வாழ்த்துக்கள். ஹரிஷ் நீ சொல்லு. ஹாய் சரத் மாமா. இப்போ வந்து February 13 7th இயர் ஆகிடுச்சு. 7th இயர் நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணி ஆரம்பிச்சது 7th இயர் ஆனதே ரொம்ப சந்தோஷம். இன்னும் நீங்கள் நிறைய கோஸ்ட் வீடியோஸ்லாம் எடுத்து அப்லோட் பண்ணி அப்புறம் பிஸ்க்ரீன்லேயே பார்க்கணும்னு ஆசை இருக்குது. இன்னும் நிறைய சக்ஸஸ் நாங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறோம். ஸோ கீப் ராக்கிங் சரத் தம்பி. பே ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் நம்ம எல்லாருமே சேர்ந்து விஷ் பண்ணிடலாம் சரத் தம்பிக்கு. நீங்களும் ப்ளே பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய சக்ஸஸ் பார்க்கணும் சரத் தம்பி. ஸோ பார்ப்பார், நிறைய சக்ஸஸ் கண்டிப்பாக பார்ப்பாரு. அடுத்து என்னென்னா நெக்ஸ்ட் என்ன, வேலண்டைன்ஸ் டே. டுடே வாட் டே? வேலண்டைன்ஸ் டே. ஸோ இனிய காதலர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ, நாங்களும் லவ் மேரேஜ் தான், யாரெல்லாம் லவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சார்பாக ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் சரத் தம்பிக்காக தான். பட் ஆனால் அந்த லைன்ஸ் இருக்குது. நான் பாடுறேன். பாடி முடிச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. நான் பேசுகிறேன். பாடட்டுமா? பாடலாம் ஹரிஷ்? ரெடி சொல்லு, நான் பாடுறேன். 1 2 3 4 ஸ்டார்ட். பஸ் அடிச்சிச்சு. ஓகே, நான் பாடுறேன். கொஞ்சம் இருக்கு, பாடுறேன். ஓகே பே ஃபேமிலிஸ், ரெடியா? பாட்டு பாட போறேன். எல்லாரும் கேளுங்க, பாருங்க. ஓகே, ஆரம்பிக்கிறேன். பார்க்காத எல்லாம் வீடியோஸ்ல தான் எல்லோரும் பார்த்தோமே. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த யாருக்குமே ஒண்ணுமே புரியலையே. அடுத்தடுத்த வீடியோஸ்ல தான் சின்ன பத்தி கிளாரிட்டி ஆனதே. டுமண்டு என் பேர்ல தான் நம்ம ஹீரோ சோலவா நின்னாரே. அவர் ஃபேஸ் பண்ண ரிஸ்க் எல்லாம் சக்சஸ் சேஞ்ச் பண்ணாரே. டுமன் என் பேரும் டாப் மோஸ்டா இருக்குதே. பார்க்காத சின்னெல்லாம் வீடியோஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோமே. எங்க சரத் ப்ரோ உங்களால மட்டும்தான் கிளாரிட்டி ஆனது. எங்க சரத் ப்ரோ. ஓகே பே ஃபேமிலிஸ், பாட்டு நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வாட்டி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது என்ன படம், இந்த வாட்டி யாராவது ஒருத்தராவது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது என்ன படம், யார் ஹீரோ, என்ன பாட்டு லைன் வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. ஒரிஜினல் லைனு இது வந்து நம்ம வந்து சரத் தம்பிக்காக நான் ரெடி பண்ணது. நீங்கள் வந்து அந்த ஒரிஜினல் லைனு யாராவது ஒருத்தராவது நீங்கள் டைப் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நான் பார்க்குறேன். நீங்கள் கண்டுபிடிச்சிடுங்க. கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுங்க என்ன பாட்டு, என்ன இது. இந்நேரம் இந்த வீடியோஸ் பார்க்கும்போது அது என்ன பாட்டுன்னு கண்டுபிடிச்சிடுங்க. இது வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல், இது இந்த பாட்டு. அதனால் ஜாலியாக இருங்க எல்லாருமே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹரிஷ் நீ எதாவது சொல்லுங்க. நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. லவ் பண்ணுறவங்க வேலண்டைன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். மேரேஜ் ஆனவங்களும் லவ் பண்ணுங்கள், லவ் பண்ணாதவங்களும் லவ் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அது ஒரு ஃபீலாக இருக்கும். பஸ் தான் லவ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்க்கு என்ன தேவையோ அது என்ன சொல்கிறது, பேசிக் நீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் லைஃப்குள்ளே என்ட்ரி ஆகுங்க, மேரேஜ் லைஃப்குள்ளே. அது வரைக்கும் ஜாலியாக இருங்க, சேஃபாக இருங்க எல்லாருமே. என்ன சொல்கிறேன்னு தெரியல. அண்ட்
உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யுங்க. அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை அதை செய்யுங்க. நியாயமா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதுல அது முக்கியம். ரொம்ப பிடிச்ச வேலை என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் நம்ம கண்டபடிலாம் நம்ம செய்யக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நேர்மையான வழியில இருக்கிறது தான் என்னைக்கும் நல்லது. நேர்மை மட்டும்தான் ஜெயிக்கும். ஸோ எல்லாருமே நேர் வழியிலே இருப்போம். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. சரத் தம்பிக்கு கங்க்ராச்சுலேஷன். அவ்வளோதான். எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். சரத் தம்பி சேனல் ஆரம்பித்தது February 13. இது 7th year. என் பையனோட பர்த்டேவும் February 13 தான். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து 14 பார்ப்பீங்க. என் பையனோட பர்த்டே முடிஞ்சிருச்சு. நாங்கள் நைட்டாக ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த வீடியோஸை. ஸோ சரத் தம்பி அவரோட சேனல் ஸ்டார்ட் டேட் வந்து February 30. என் பையனோட பர்த் டேட்டும் February 13. எவ்வளோ இருக்கும் இன்சிடென்ட்ஸில். சூப்பரில். உனக்கு எப்படி இருக்கு? ஃபீல் பண்ணுற? ரொம்ப 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 அங்கே கேமரா பார்த்து பேசுங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறானா? எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியவே தெரியாது. நான் வந்து எனக்கு வந்து தெரியாது. இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி தான் வந்து என்னோட பர்த்டேக்கு எல்லாருமே வந்து 5 இயர்ஸ்னு போட்டிருந்தாங்க. அது அப்படி தான் எனக்கு தெரிஞ்சுது. என்னோட பர்த்டே அப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு. ஸோ அதனால் நாங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இது ரொம்ப கோஇன்சிடென்ஸ் தானே. எல்லாருக்கும் நிஜமாக ஒரு ஹாப்பியான ஒரு தருணம் தான் அது. என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இதே டேட்டில் அவர் சேனல் ஆரம்பிச்சது. அதே இது 7th year. இவனுக்கு 12 முடிஞ்சு 13 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பியாக இருக்குது எங்களுக்கு. தென் என்னென்னா, இப்போ நான் பாட்டு பாடுறேன் இல்லையா சரத் தம்பிக்காக. இனிமே என்னென்னா நானும் நிறைய பாட்டு வந்து ரெடி பண்ணுவேன். உங்களுக்கு நான் எதாவது பாட்டு பாடணுன்னா நீங்கள் எந்த பாட்டுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த பாட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணி அவருக்கான ஓன் வேர்ட்ஸ் போட்டு நான் க்ரியேட் பண்ணி நீங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருத்தர் சொன்னால் கூட நான் க்ரியேட் பண்ணி எந்த பாட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நான் அந்த பாட்டை க்ரியேட் பண்ணி நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இல்லை அதுக்கப்புறம் வர வீடியோஸில் இல்லை கண்டினியூவாக நான் வீடியோஸ் பண்ணுவேன். அந்த வீடியோஸில் நான் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். பட் ஆனால் எப்போ பண்ணுவேன்னு நான் கரெக்டாக மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா க்ரியேட் பண்ணணும் இல்லைங்களா. ஓனாக நான் க்ரியேட் பண்ணல. எனக்கு மூளை வேலை செய்யணும்ல. அதனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க மக்களே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ் ஃபேமிலிஸ். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய் ஃபேமிலிஸ். பாய் 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 பாய்.